வவுனியாவில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஏனையின் வீதி போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடுமழையின் காரணமாக ஏனையின் வீதியின் நொச்சிமோட்டை பாலப்பகுதியில் வெள்ள நீரானது வீதியை மேவி 3 அடிக்கு மேல் வேகமாக பாய்வதால் வாகனங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்குக்கும் தெற்குக்கும் இடையான ஏனையின் வீதி போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொன்னாலை காரைநகர் வீதியில் கடல் நீர் வீதிக்கு வருவதை அவதானிக்க முடிந்தது. அத்தோடு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கீரிமலை கடற்பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. இதேவேளை தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காற்றுடன் மழை பெய்து வருகின்றமையினால் மக்கள் இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார், நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த அமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தெரிவித்தார். மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஆற்று நீர் மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாண பகுதியில் பெய்த கனமழை காரணமாக புங்குடுதீவில் சிக்கிக்கொண்ட ஒரு பெண் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டார். இவர் இன்று வெள்ளிக்கிழமை காலை கடற்படையினரால் புங்குடுதீவு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அதன்படி சம்பவம் தொடர்பாக வேலணை பிரதேச செயலகத்திலிருந்து கிடைத்த தகவலின்படி கடற்படையினர் உடனடியாக பதிலளித்து நோய்வாய்ப்பட்ட பெண்ணை அழைத்து வர மருத்துவ குழுவுடன் கூடிய ஆம்புலன்ஸ் ஒன்றை அனுப்பினர். அங்கு வெள்ளம் காரணமாக சிகிச்சைக்கு செல்ல முடியாமல் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த குறித்த பெண்ணுக்கு அடிப்படை முதலுதவி அளித்த பிறகு மேல்திய சிகிச்சைக்காக புங்குடுதீவு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.